வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. தமிழகத்தில் தற்போது நகைக்கடன் தள்ளுபடி முதல் பயிர்க்கடன் தள்ளுபடி வரை பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. தமிழக தேர்தல் களத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற மிகப்பெரிய அஸ்திரத்தை எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் ஆகியோர் கையில் எடுத்துள்ள நிலையில் இந்த அதிரடி அறிவிப்புகள் விவசாயிகளிடையே தற்போது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளன. இந்த வாக்குறுதிகளை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரங்களையும் கட்சித் தலைவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்த அறிவிப்புகள் விவாத பொருளாக மாறியுள்ளன. அதாவது இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தொடங்கி தற்போது மாநில அளவிலான தேர்தல் அறிக்கைகள் வரை கடன் தள்ளுபடி என்பதே பிரதான முழக்கமாக தமிழகத்தில் ஒலித்து வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் அனைத்தும் முற்றிலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளித்து உள்ளார். இதனை முன்வைத்து விக்கிரவாண்டி தொகுதி கோலியனூர் ஒன்றியத்தில் பாமக வேட்பாளர் சிவக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதாவது கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் மீண்டும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மட்டுமே விவசாயிகளின் குறைகள் தீர்க்கப்பட்டு கடன் சுமை குறையும் என்றும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு உள்ளார். மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு புதிய வகைப்பாட்டை முன்வைத்து உள்ளார். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வாக்குறுதி விவசாயிகள் மத்தியில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதாவது இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது தற்போது நடைமுறையில் சாத்தியமா என்றால், அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது நிர்வாக ரீதியாக சாத்தியமான ஒன்றுதான் என்றாலும் அது மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை பெருமளவு பாதிக்கும் காரணியாகும். ஏற்கனவே பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் சுமையில் இருக்கும் தமிழக அரசு மீண்டும் பல ஆயிரம் கோடிகளை தள்ளுபடி செய்யும் போது நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். எனினும் கடந்த காலங்களில் பல முறை இத்தகைய தள்ளுபடிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு உள்ளன. கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இதற்கான முழு தொகையை அரசு வங்கிகளுக்கு ஈடு செய்யும் பட்சத்தில் இது நடைமுறை சாத்தியமே. யார் வெற்றி பெற்று வந்து பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தாலும் உடனடி பலனாக விவசாயிகளின் தலையில் இருந்த கடன் சுமை நீங்கும். இது அவர்கள் அடுத்த பருவ சாகுபடியை தடையின்றி தொடங்க உதவும். குறிப்பாக இயற்கை சீற்றங்கள் மற்றும் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவே அமையும். ஆனால் அதே சமயம் முறையாக ஒழுங்காக கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடும் என்றும் கருத்து நிலவி வருகிறது. மேலும் தள்ளுபடி என்பது ஒரு தற்காலிக தீர்வே தவிர விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு முறையான விலை கிடைப்பதும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுமே அவர்களின் வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக உயர்த்தும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கணிப்பாக உள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.